ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போ இங்கே கரண்டாக ஜான்சனா சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஆப்போனன்ட் யாருன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. கூடவே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் இன்ஜுரி ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம கமரஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த பேக்லாஷில் என்ன நடந்துச்சுன்றதை ஆல்ரெடி டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரீசெண்டாக நடந்த பேக்லாஷ் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடந்துச்சு. ஸோ அதில் நான் சண்டை போட்ட 4 பேரவே நல்லாவே சண்டை போட்டிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ட்ரூ மேக்கிண்டருக்கு ஐ திங்க் ஏதாச்சும் கன்கஷன் ஏதாச்சும் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு ப்ரூட்டலான அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டருக்கு நடந்திருக்கு. அது ஒன்றும் வேணுக்குன்னு பண்ணலை, பட் ஆக்சிடென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டரை டேபிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண வேண்டியது. அவர் பாடியை கவர் பண்ணிட்டார், பட் ஹெட்டை மட்டும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆயிருக்கும். ஒரு சின்ன கன்கஷன் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆல்சோ இன்சைடர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கரண்டாக மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை செக் பண்ணிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிடபிள்யூ இன்சர் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ட்ரூ மேக்கிண்டரை செக் பண்ணியிருக்காங்களாமா. இது ஒரு சின்ன இன்ஜுரி மாதிரி தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பேங்கப் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் டோட்டலி ஃபைன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சின்ன அடி தான், பெரிய லெவலில் கவலைப்படுற அளவுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் கிடையாது. ஸோ ஒரு சின்ன அடி தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ டேமின் பீஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் ஒரு சில இன்ஜுரிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டீத் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்காக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடவே நம்மளுடைய லைரா வெல்கிரியாவுக்கும் இன்ஜுரி இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பெக்கி கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. டிஃபெண்ட் பண்ணி ரீடைனும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, லைரா வெல்கிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த நோஸ் ப்ரோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லைராவை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியாவுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேற்றுக்கு ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு நம்மளுடைய ராண்டி ஆர்டன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார்ல, அது யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா NXT சேர்ந்த நம்மளுடைய ஷான் ஸ்பியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாஸ்க் போட்டு வந்திருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக அவர் ராண்டி ஆர்டன் மாதிரி வந்து ஆர்கேஓ போடலான்னு வருவார், பட் ஜான்சினா ஏஏ போட்டுருவார். அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் வந்து நம்மளுடைய ஜான்சினாக்கு ஆர்கேஓ போடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷான் ஸ்பியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மாஸ்க்லாம் போட்டு வந்திருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே அப்கமிங் ராவுக்கான கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பேக்லாஷில் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஜி ஸ்டைல்ஸ்க்கும் ஃபின் பாலருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வார் ரைடர் வர்சஸ் அமெரிக்கன் மேருக்கான டாக் டீம் மேட்ச் இருக்க போகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனான யூஎஸ்கையும் ரியா ரிப்ளையும் டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய ராக்சன் பெரஸ் குவேலியாவை வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச்சில் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி பெஸ்ட் இன் த வேர்ல்ட் CM பங்க் பார்த்தீங்கன்னா வர போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேக்லாஷ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஃபார் நவுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஜான்சினா காட்டுறாங்க. ஜான்சினாவோட கேப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜான்சினா இஸ் ஸ்டில் த சாம்பியன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதை டேக் பண்ணி நம்மளுடைய CM பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார் நவுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நீ தான் சாம்பியன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM பங்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ப்ராப்ளி இவங்க 2 பேருக்குமான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM பங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஆல்சோ மெயினாக பார்க்க வேண்டியதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரெக்டாக ஜே ஊசோக்கும் லோகன் பாலுக்குமான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. May 25 அன்னைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோக்கும் லோகன் பாலுக்குமான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்சோ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருக்காரு. பேக்லாஷில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்ருத்தும் வந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தலைவனை அடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது நியூஸஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE நம்மளுடைய ஆட்ருத் வர்சஸ் நம்மளுடைய ஜான்சினாக்கான மேட்சை புக் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ப்ராப்ளி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோ இல்லை அப்கமிங் மணி இன் த பேங்க் பேப்பர் கூட இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆட்ருத்துக்கும் நம்மளுடைய ஜான்சினாக்குமான சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்ருத் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஹீரோவாக அவருடைய ரோல் மாடல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மூவ்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாரு. வரைக்கும் கரெக்டாக இவங்க 2 பேருக்குமான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூடி டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம ஜான்சினாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பேக்லாஷ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.